அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் யாரு பொறுப்பு அப்படிங்கறத பற்றி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம ஏதாவது ஒரு தப்பா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பழி கூறணும். உங்களாலதான் இப்படி ஆச்சு, இவனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பழி கூறுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு லேட்டா கிளம்பிட்டோம். போற வழியில கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. போற வழியில நீங்க டென்ஷனோட போறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக் இருக்கு. இன்னும் நீங்க ஒரு 5 நிமிஷம் தான் லேட்டா கிளம்புனீங்க. ஆனா நீங்க ஆஃபீஸ்க்கு போய் சேரப்போ ஒரு 30 நிமிஷம் லேட்டா போறீங்க. அங்க போயிட்டு ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க வர வழியில பயங்கரமான டிராபிக், அதனாலதான் என்னால நேரத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன, நம்ம 5 நிமிஷம் லேட்டா கிளம்புனாங்காட்டிக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், நம்ம ஒரு டென்ஷன் வருது. அந்த டென்ஷன்ல நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்மளே ஈர்க்க ஆரம்பிச்சிடறோம். நம்மளோட மனசுதான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈர்க்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை அடுத்தவங்க மேல பழி சொல்றோம். ஈஸியான விஷயம் இல்லையா அடுத்தவங்க மேல பழி சொல்றது. எனக்கு இந்த விஷயம் ஏன் நடக்கல, இவங்கனால இப்படி பண்ணங்காட்டிக்கு எனக்கு நடக்கல. நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், திடீர்னு பாத்தீங்கன்னா கால் தட்டி கீழே விழுந்துடுறேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல ஒரு கல் இருந்தது, இல்ல யாரோ ஒருத்தர் என்னை தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டோம்னு சொல்றோம். ஆனா உண்மையாலுமே அதை பார்த்து போகாம இருந்தது நம்ம பொறுப்பு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தவங்களை நம்ம குறை கூறிக்கொண்டே இருந்தோம்னா நம்மளால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு வரவே முடியாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் பொறுப்புதாரி அப்படிங்கறத உணரணும். உணர்ந்து அதை செய்யணும். ஆனா நம்ம அப்படி செய்வோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நல்லது நடந்தா சொல்லுவோம், ஆமா எல்லாம் நான் தான் பண்ணேன் அதனாலதான் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அதுவே ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, ஓ அது அவனால நடந்தது, இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன், அவன் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாவே அந்த இதை அடுத்தவங்க மேல போட்டுருவோம். ஆனா உண்மை என்னன்னா, அப்படி நீங்க அடுத்தவங்க மேல போடுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம போயிடும். அடுத்தவங்க மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் மேலே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்றப்போ உங்களால நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, எந்த செயலும் நிம்மதியா செய்யவே முடியாது. அதனால தயவு செஞ்சு உணர்ந்துக்கங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்புதாரி, வேற யாருமே பொறுப்பாளி கிடையாது அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கணும். உணர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால நீங்க செய்யற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே முழு பொறுப்பை ஏத்துக்க முடியும். இதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் என்னோட வாழ்க்கையில் என்னோட உணர்வுகள் அனைத்திற்கும் 100% பொறுப்புதாரி ஆகிறேன், மற்றவர்களை குறை கூறவோ பழி சொல்லவோ மாட்டேன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படிங்கிற, நீங்க அடுத்தவங்க மேல பழி போடாம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்புதாரி அப்படிங்கறத உணர்ந்துருவீங்க. நீங்க மட்டும்தான் பொறுப்புதாரி ஆக ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்க வாழ்க்கையில என்னென்ன சிந்திக்கிறீங்க, என்னென்ன செயல் செய்யறீங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு செய்வோம். அப்படி யோசிச்சு செய்யறப்ப பல தடவைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா எல்லாருக்கூடயும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க உதவி பண்ணும். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னையில இருந்து நீங்க எந்த தவறு செஞ்சாலும் சரி, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் முழு பொறுப்புதாரி, நான் யாரையும் பழி சொல்லவோ குறை கூறவோ மாட்டேன் அப்படிங்கறது ஒரு வைராக்கியமா எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் பாத்தீங்கன்னா சில வருடங்கள் வரையும் பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே எனக்கு ஏதாவது வாழ்க்கையில நடக்கலன்னா, நான் இவங்கனால நடக்கல, அவங்க வாழ்க்கையில நடக்கல, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லார் மேலேயும் பழி சொல்லிட்டே வந்தேன். அப்படி சொல்லிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, என்னை சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்ப எப்போ எனக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் முழு பொறுப்புதாரி, வேற யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தி இருக்கிறவங்க மேல அன்பு பாசம் மட்டும்தான் வருது. கோபம் வரும் அப்படிங்கிறது எப்படின்னா, சில சமயங்கள்ல வரும், அவங்க நம்ம ஏதாவது செய்யாம இருப்பாங்க, அதுக்காக கோபம் வரும். ஆனா ஃபுல் டைமுமே அந்த ஒரு வெஞ்சன்ஸை நமக்குள்ள வச்சுக்கவே மாட்டோம், வெறுப்பை வச்சுக்க மாட்டோம். ஸோ கோபம் வரும், அது அப்பவே காணாம போயிடும். அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி காலையில சாயங்காலம் எப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்களை பழி சொல்லணுங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் சொல்லுவேன், நான் தான் என்னோட உணர்ச்சிகள் அனைத்துக்கும் நான் தான் முழு பொறுப்புதாரி, 100% நான் மட்டும்தான் பொறுப்புதாரி, வேற யாரும் கிடையாது. இதனால நான் வேற யாரையும் பழி கூறவோ குறை கூறவோ மாட்டேன் அப்படிங்கறத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். இதை சொல்ல சொல்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில நடக்கல வச்சுக்கோங்களேன். இப்ப நானே ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு விஷயம்னால நடக்கல அப்படின்னா நான் யாரையும் குறை சொல்றது இல்ல, என்னாலதான் நடக்கல அப்படிங்கறத நான் உணர ஆரம்பிச்சுக்கிறேன். சோ இது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அமைதியோட வாழ முடியும். இதை இன்னையில இருந்து பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.